சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணே, நீங்க அழகு நினைச்சு சாப்பிடாம இருக்கீங்க. அழகு திரும்பி வந்து உங்களை பார்த்துட்டு என் அம்மாவை கவனிக்காம விட்டுட்டீங்களேன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றதண்ணே? சக்தி தம்பி, அழகு வந்துருவானா? அவனுக்கு ஒன்னும் ஆயிடாதுல்ல. ஐயோ, அவனுக்கு ஏதாவதுன்னா என் ஊசரே போயிடும். அண்ணே அழாதீங்க அண்ணே, மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. அண்ணே, நீங்க கிளம்புங்க. சரிங்க. அண்ணி, ஈஸ்வரி வந்துட்டா அண்ணே. ஈஸ்வரி, ஈஸ்வரி, என்னம்மா அழக காணோம்? அழக கூட்டிட்டு வரலையா? உன் சென்னை எங்க? என்ன ஈஸ்வரி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? என் புள்ளைய உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? அவன் நீ போகும்போது அவனோட சேர்ந்து வருவேன்னு தானே சொன்ன. இப்ப நீ மட்டும் தனியா வந்திருக்க. அவனை காணுமா? எங்க தேடியும் கிடைக்கலையா? என் புள்ள அவ்வளவுதானா? எங்க போனா சொல்லு ஈஸ்வரி. அத்தை, அழாதீங்க அத்தை. சின்னையாவுக்கு எதுவும் ஆகாது. நீங்க அழாதீங்க, சொல்றத கேளுங்க. ஈஸ்வரி, நீ என்ன ஆறுதல் சொன்னாலும் அண்ணி சமாதானமாக மாட்டாங்க. அழுக கூட்டிட்டு வந்து நீ அவங்க முன்னாடி நிறுத்தினாதான் அண்ணியோட அழுக நிக்கும். அது வரைக்கும் அண்ணியோட அழுக ஓயாது ஈஸ்வரி, கண்ணீர் தீராது ஈஸ்வரி. சக்தி சார், சின்னையாவை கண்டுபிடிக்க நான் மட்டும் இல்லாம என் டிபார்ட்மெண்டை தீவிரமா தேடிட்டு இருக்கு. அவனை எங்கே தேடியும் கிடைக்கலையா? அப்படின்னா அவன் கிடைக்க மாட்டானா? உண்மைய சொல்லு. என்னாச்சு என் பிள்ளைக்கு? சொல்லு ஈஸ்வரி. அத்தை, நம்ம தெருவில் இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணப்போ 2 மணிக்கு மேல ஒரு காரு நம்ம வீடு இருக்கிற டைரக்ஷன்ல இருந்து வெளியே போயிருக்கு. அநேகமா அந்த கார்ல தான் சின்னையாவை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த கார் போன ரூட்ல இருந்து ஒவ்வொரு சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணதுல எண்ணூறுங்கிற ரோட்ல கடைசியா போனது ரெக்கார்ட் ஆயிருக்குது. எண்ணூர்லயா? அவ்வளவு தூரமா? ஆமாத்த, எண்ணூறுங்கிற ஏரியால தான் சின்னையாவை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, அப்படின்னா என் பிள்ளைய கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? அவன் எங்க போனானோ, யார் அவனை கஷ்டப்படுத்துறாங்களோ எதுவுமே தெரியலையே. அந்த இடத்துல எல்லாம் அவனை எங்கன்னு போய் தேடுவேன் நீ? அத்தை, எங்க போலீஸ் டீம் எண்ணூர் ஏரியால ஃபுல்லா தேடிட்டு தான் இருக்காங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. மாப்பிள்ள போன் என்ன ஆன் ஆகலையா ஈஸ்வரி? இல்ல மங்கையம்மா, சின்னையா போன் இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அவரு போனை ஆன் பண்ணா அத வச்சு ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நேத்து நைட்டு காணாம போனான். இப்போ ஒரு நாள் முழுக்க அவனை காணோம். இந்த நிமிஷம் வரைக்கும் அவனை பத்தி என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. எங்க போனானோ? இப்பவே எனக்கு பாதி உசுறு போன மாதிரி இருக்கு ஈஸ்வரி. அவனை காணோமே. இங்க பாரு, என் புள்ளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. உனக்கு புண்ணியமா போகும். என்னால அவனை பார்க்காம இருக்க முடியாது. உன்னை கையெடுத்து கூப்பிடுற. அத்தை, தயவு செஞ்சு அழாதீங்க. பொழுது விடியறதுக்குள்ள சின்னையாவை கண்டுபிடிச்சிருவோம். நீங்க இப்படி அழுதுட்டே இருந்தா உங்களை தாண்டி என்னால வேற எதையுமே யோசிக்க முடியாது. அத்தை, பிளீஸ் அத்தை, கொஞ்சம் நம்பிக்கையா இருங்க, தைரியமா இருங்க. உங்க நம்பிக்கையும் தைரியமும் தான் என்னோட பலமே. சரி, சரிங்க அத்தை, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். மங்கையம்மா, அபி, அத்தைய உள்ள கூட்டிட்டு போங்க. அத்தை, வாங்க அண்ணே. அம்மாவுக்கு போன் போட்டு, அம்மா நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பற்றி நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லியே ஆகணுமே. இல்லைன்னா என் அம்மா சாப்பிடாம அங்கே என்னெல்லாம் கஷ்டப்படுதோ தெரியலையே. பேசாம நம்ம போன்லேயே அம்மாட்ட பேசிடுவோமாடா. ஈசு மட்டும் கண்டுபிடிச்சா நேரா இங்க வந்துருவா, தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். நம்மளையும் கோவத்துல கண்ணா பின்னான்னு திட்டிடுவா.
ம். இங்க வர்றா, நீ இப்படி பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு பதிலா நீ ஈஸ்வரிக்கே போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டா என்ன? வேணாம். ஈசு கோவப்பட்டா பரவாயில்ல. ஈசு கோவத்துல இந்த ஜென்மத்திலேயே மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆமா, அது சரியா வராது. நம்ம அபிமாக்கு போன் பண்ணி, அபி நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். ஈசு வேலைக்கு போறதை தடுக்கிறதுக்காகத்தான் சும்மா அவ்வளோ ஆய்க்கு இப்படி ஒரு கடுதாசிய எழுதி வச்சுட்டு வந்தோன்னு அபிமா கிட்ட சொல்லிடுவோம். அபிமாவும் இது அப்படியே வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிரும்ல. சை டேய், ரொம்ப தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். விளையாடுங்கடா. என்னண்ணே? என்ன தம்பி, தூங்கலையா நீ இன்னும்? ஆமாண்ணே, தூக்கமே வரல. ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம். அங்க பாரு, கட்டில் இருக்கு பாத்தியா, அதுல படுத்து நல்லா தூங்கு, சரியா? சரிண்ணே சரிண்ணே. பார்த்து. ஏய், இந்த செல்லு உனக்கு ஏது? யாரு கொடுத்தா உனக்கு செல்லு? இது என்னோட செல்போன், எனக்கு யாரும் கொடுக்கல. யமன் சார் தான் என் செல்ல வீட்டுல இருந்து கிளம்புறப்பவே சுவிட்ச் ஆப்ல போட்டு வைக்க சொன்னாரு. அதனாலதான் சுவிட்ச் ஆப்ல போட்டு வச்சிருக்கேன். நீயே பாருண்ணே. பாத்தியா? ஆமா. பேட்டரி வேற ஃபுல் சார்ஜில் இருந்துச்சு. அண்ணே, செல்லை இப்ப நான் ஆன் பண்ணியிருந்தேன்னா என் ஈசு நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாள்ல. அதனாலதான் நான் ஏன் செல்ல ஆன் பண்ணாம உங்க செல்ல வந்து கேட்டேன். நீங்க தான் என் அம்மா கிட்ட பேசுறதுக்கு போனே தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன போங்க. பா, நான் தரக்கூடாதுப்பா, தந்தா சாரு திட்டு வருப்பா. நீ போய் படுத்து தூங்க வேண்டியதானே? எங்க அங்கயா? இந்த இடமே எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கு. இந்த ஐஸ் கட்டி அது இதுன்னு தண்ணியுமா கிடக்கு. எங்க வீட்டுல எம்பிட்டு பெரிய கட்டில் இருக்கு தெரியுமா? அதுல அப்படி படுப்பேன், இல்ல தரையில பாய விரிச்சு படுப்பேன், குரட்டை விட்டு தூங்குவேன். அங்க தூக்கம் வரும், இங்க எங்க தூக்கம் வரும்? வேணாம், நான் இப்படியே உட்காந்த மேனிக்கு இங்கேயே உட்காந்து தூங்கிடுறேன். நீங்க போங்க. போன் கொடுக்கல வந்துட்டா. இங்க வாங்கடா. தோரண. டேய், தம்பிய நல்லா பாத்துங்கடா. தூங்கு. எனக்கு எதுக்கு காவலு? நான் நல்லா தூங்குவேன். குரட்டை விடுவீங்களா? குரட்டெல்லாம் விடாதீங்க, நான் தான் குரட்டை விடணும். உங்க மூஞ்சிகளெல்லாம் பார்த்தா எங்க தூக்கம் வரும்?